உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. என் இனிய நண்பர்களே, தோழர்களே, உங்கள் பாஸ்தர்க்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். சில நேரங்களில் சில விஷயங்களை சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சில நேரங்களில் சில விஷயங்களை வருத்தத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இயற்கை மனிதனை கொண்டு செல்வது நாம் பிரயோஜனமான சில மனிதர்களை கொண்டு செல்வது என்பது கஷ்டம். என் நண்பன், அது மட்டுமல்ல, சிறந்த கலைஞன், சிறந்த மனிதாபிமானி, இன்று வரையிலும் அவன் வீட்டுக்கு சென்று பசியாரி வரலாறுகள் யாரும் கிடையாது. அத்தகைய ஒரு நல்ல கலைஞன் பல நாட்களாக எந்த விதமான மூமெண்ட்டும் இல்லாமல் இருக்கும்போதே தமிழ்நாடு முழுவதும் உள்ள உலகம் முழுவதும் வருத்தப்பட்டது. ஏனென்றால் ஒரு நல்ல கலைஞன் எப்படி இது மாறிவிடக்கூடாது நினைத்தும் எது நடக்கக்கூடாதோ அது நடந்துவிட்டது. என்றாலும் அவன் வீட்டுக்கு சென்று சாப்பிடாதவர்கள் கிடையாது. அவன் வீட்டுக்கு சென்று அவனை தரிசிக்காதவர்கள் கிடையாது. நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல ரசிகர்கள். இவ்வளவு சீக்கிரமாக அவரை கடவுள் அழைத்துக் கொள்வான் என்று நினைத்துக் கொள்ள பார்க்க முடியவில்லை. அது கஷ்டமான நிகழ்வு. காலை செய்தி கேட்டவுடனே, ஏன்னா அவன் கலைஞன் மட்டுமல்ல, மிக சிறந்த ஃபைட்டர், நல்ல கலைஞன், நல்ல ஃபைட்டர், நல்ல இறக்க சிந்தாலே யாருக்கு என்ன பண்ணணுமோ அந்த காலகட்டத்தில் பண்ணுவான். சினிமா நடிகர்கள் சம்பாதிக்கலாம், ஆமாம், சம்பாதித்து பிறகு கல்வி கொடுத்தவன் விஜயகாந்த். விஜயகாந்தோட ஒரு படம் தான் செய்திருக்கிறேன். ஆனால் அந்த ஒரு படத்தில் என் அனுபவம் வித்தியாசமானது. விஜயகாந்தோடைய படம், ஆனால் அவரோடு நடித்து அவரோடு பழகி பார்த்தவர்களுக்கு தான் தெரியும் அவன் எவ்வளவு பெரிய மனிதன் என்று. அத்தகைய மனிதன் மறைவு என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல, உலக தமிழர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய இழப்பு. என்ன செய்வது? சில நேரங்களில் இயற்கை தவிர்க்க முடியாமல் ஒன்று. என்னால் உடல்நிலை சரியில்லை, நடப்பவர்கள் கூட முடியவில்லை. ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு மனிதனுக்கு ஒரு இது உண்டு. அதுபோல இந்த காலகட்டத்தில் பாரதி ராஜாவால் ஆக்டிவாக நடந்து சென்று பார்க்க முடியவில்லை என்று கவலை இருக்கிறது. விஜயகாந்த் வெற்றிப்படி நாட்டியம். விஜயகாந்த் நடிப்பால் உயர்ந்தவன். விஜயகாந்த் மனித தன்மையாக உயர்ந்தவன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய, அவர் குடும்பம் ஆத்மா சாந்தி அடைய நான் என்னுடைய வருத்தங்களை எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ரசிகர்களுக்கு நான் கூறுவதெல்லாம், நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம். விஜயகாந்த் மனிதர்களுக்காக என்ன செய்தாலும் அதை செய்தாலே போதும். நீங்கள் அவருக்கு கொடுக்கின்ற ஆத்மாவாகும். அவர் ஆத்மா சாந்தி அடைய நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். கேப்டன் விஜயகாந்த் மறைவு மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நண்பர்களால விஜி என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய ஒரு நல்ல இனிய நண்பன் தான் விஜயகாந்த்.
40 ஆண்டு கால நட்பு எனக்கும் விஜயகாந்துக்கும். பல படங்கள் நடித்திருக்கிறோம். தமிழ் திரைப்படத்தில் மிக அதிகமான 100 நாட்கள் படமும் சில்வர் ஜூப்ளி படமும் கொடுத்தவர் விஜயகாந்த். நலிந்த நடிகர்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய நல்ல மனம். ஒரு நாளைக்கு சுமார் 200லேருந்து 250 பேர் அவர் ஆபீஸ்ல சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பரோபகார குணம். நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் இருந்தபோதுதான் நடிகர் சங்கத்தினுடைய கடன்கள் அடைக்கப்பட்டு எந்த கடனும் இல்லாமல் நடிகர் சங்கம் ஒரு கம்பீரமாக இருந்ததுன்னா அது விஜயகாந்த் காலம்தான் பொற்காலமாக இருக்கும். கேப்டன் விஜயகாந்த் என்றால் அந்த கேப்டன்ஷிப்புக்கு உண்டான அனைத்து தகுதிகளும் நிரம்ப பெற்றவர். மிக நேர்மையானவர். அதனால்தான் அரசியல் அவருக்கு சரியா ஒத்து வரல. நான் நினைத்ததை சொல்லக்கூடிய ஒரு மனோபாவம் அவருக்கு. நிறைய டைரக்டர் தயாரிப்பாளர்களை உருவாக்கி அவர்களுக்கு பெரிய வாழ்க்கை கொடுத்தவர் விஜயகாந்த். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜயகாந்த் கடவுள் நம்பிக்கை மிக்கவர், தான தர்மம் எல்லாம் செஞ்சவர். அவருக்கு கண்டிப்பாக சொர்க்கத்தில் ஒரு இடம் உண்டு. அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, ரொம்ப வேதனையாகவும் இருக்குது விஜயகாந்த் சாருடைய இந்த மறைவு செய்தி. சின்ன வயசுலேருந்தே நான் சாருடைய பெரிய ஃபேன். ஃபஸ்ட் ஷோ பார்க்குற ஒரு கேரக்டர். எத்தனையோ நாள் ஸ்கூல் கட் அடிச்சுட்டு படத்துக்கு போயிருக்கேன், அவருடைய படத்துக்கு மட்டும். இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதலை சொல்லிக்கிறேன். விஜயகாந்த் சார் நம்மளை விட்டு போனாலும் அவர் செஞ்ச நல்ல காரியங்கள் இன்னும் பல நூற்றாண்டுகள் இருக்கும். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. திரை உலகில் மீண்டும் ஒரு மலை சாய்ந்தது. விஜயகாந்த் என்னும் உச்சத்தை தொட்ட ஒரு மலை, இதயம் உள்ள ஒரு மலை. கேப்டன் என்று எல்லாராலும் அன்பால் அழைக்கப்படும் ஒரு நல்ல மனிதர், நல்ல நடிகர், மக்களிடையே செல்வாக்கு பெற்ற ஒரு நடிகர் மறைந்து விட்டார். எனக்கு அவரோடு அதிகமாக தொடர்பு கிடையாது. ஏன்னா நான் அவரோடு பண்ண படங்கள் ஒரு 3-4 படங்கள் தான். எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் உபயம். பட் அந்த 3-4 படங்கள்லேயே நான் அவரோட பழகின விதம், அவர் நேருக்கு நேர் பேசக்கூடிய மனிதர். ஒரு வெறுமை வாயால் பேசுகிற மனுஷர் இல்லை, இதயத்தால் பேசுகிறாருங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிட்டது. அதுக்கப்புறம் அவரை பற்றி சேகரித்த பல விஷயங்கள் தெரியும்போது அவரை மாதிரி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க ரொம்ப ஃபியூ இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலன்னு தெரிஞ்சு போச்சு. எத்தனை பேருக்கு எஜுகேஷன் ஹெல்ப். ஆனால் எதுக்குமே அவர் பேர் வாங்கினதில்லை, அதுக்கு தனக்கு பப்ளிசிட்டி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டதில்லை. நல்ல மனிதர். அவர் இந்த சினிமா உலகத்தில் இல்லை என்னும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய ஒரு தூண் சாஞ்சா மாதிரி தான் ஒரு ஃபீலிங் வருது. எத்தனையோ இன்னல்களை ஃபேஸ் பண்ணார் அவர் மண்டபத்துக்கு வந்த இன்னல்கள், அப்புறம் அரசியலில் அவர் ஃபேஸ் பண்ண எதிர்ப்புகள் எல்லாத்தையும் மீறி அந்த கட்சியில் என்ன ஒரு செல்வாக்கோடு இருந்தார். இன்றும் மக்கள் மனதிலே அவர் இருக்கிறார், அவர் ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார். தமிழ் சினிமா வரலாறிலே கண்டிப்பாக பேசப்படும் ஒரு ஃபிகராகத்தான் விஜயகாந்த் விளங்குவார். அவர் குடும்பத்துக்கும் மனைவிக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். இந்த இதயத்தை விட்டு, இந்த உலகத்தை விட்டு இன்னும் ஒரு நல்ல மனுஷன் பிரிஞ்சு போயிட்டாரே அப்படிங்கிறது தான் நமக்கு கவலையாக இருக்கே தவிர அவருக்கு அது ஒரு ரிலீஃபாக தான் இருக்கும் அவர் உடல் உபாதைகளை நினைக்கும் போது. ஓகே, 71 வருஷம் இருந்தார். தன்னுடைய காலை ஆழமாக பதிச்சார் சினிமா உலகத்தின் மணலிலே. We will remember him always. Captain, we salute you. கேப்டன், நான் சமுத்திரக்கனி பேசுகிறேன். உங்களோடு பயணப்பட்ட அந்த 72 நாட்கள் உங்கள் மனசுக்கு தான் நிறைஞ்ச மனசுன்னே டைட்டில் வச்சேன் கேப்டன். அந்த 72 நாட்கள் உங்களோடு இருந்தது ஒரு மாபெரும் சக்தியோடு இருந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கும் பசுமையான நினைவுகளை என் மனசுக்குள்ளே இருக்குது கேப்டன். இன்றைக்கி நீங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க, என் மனசு நம்ப மறுக்குது. என்னுடைய கேப்டன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் விரவி இருப்பார். அவர் ஆத்மா சாந்தி அடைய
நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். எங்களுக்குள்ளேயே நீங்கள் இருக்கீங்க கேப்டன். உங்களுடைய நல்ல எண்ணம், இந்த சமூகத்தின் மீது நீங்கள் வச்சுருந்த பார்வை, இது எல்லாமே எனக்கு தெரியும். அதை நாங்களும் முன்னெடுக்கிறோம் கேப்டன். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேப்டன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் ஆத்மா சாந்தி அடையணும் கேப்டன். கேப்டன், விஜயகாந்த் அண்ணா இறந்துட்டாருன்ற விஷயம் இப்போ கேள்விப்பட்டேன். ஆனால் என்னை மன்னிச்சிடுங்கண்ணே, முதல்ல என்னை மன்னிச்சிடுங்க. நான் சத்தியமாக இந்த நேரத்தில் நான் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்கள் முகத்தை ஒரு முறை பார்த்து ஒரு காலத்தொட்டு கும்பிட்டு அவங்க கூட இருந்திருக்கணும். நான் வெளிநாட்டில் இருந்தது என் தப்புன்னு என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் நல்லது செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எங்களை மாதிரி ஆளுங்க நல்லது செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எங்கேயோ ஒரு யார்கிட்டயும் இந்த ஒரு கற்றுக்கிட்டு இருந்திருக்கணும். அது நான் உங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டேன், சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா அவங்க அலுவலகத்தில் கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் நிறைய பேர் சொன்னது நான் கேட்டிருக்கேன். உங்கள் அலுவலகத்துக்கு யாராவது பசியோடு வந்தால் நீங்கள் சோறு போட்டு அனுப்புவீங்க. அதே தானே நானும் செய்யணும் அப்படின்னு இறங்கினேன். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க இந்த சமுதாயத்துக்கு. இன்னைக்கு ஒரு அரசியல்வாதியோ ஒரு நடிகர் சங்க முன்னாள் தலைவரோ இழந்ததை விட ஒரு நல்ல மனிதர் இழந்தது தான் என்னால் ஜீரணிக்க முடியலண்ணே. இன்னைக்கு நடிகர் சங்கத்தில் நாங்கள்லாம் பொறுப்பேற்றதுக்கப்புறம் உங்களை சந்திக்கும் போது பிரேமலதா அம்மா சொன்ன ஒரே விஷயம் தான், நீங்கள் அந்த பத்திரத்தை மீட்டுட்டு எடுத்துகிட்டு வரும்போது உங்கள் வீட்டு நகை கூட அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு விஷயமாவே எடுத்துக்கல. நீங்கள் அந்த பத்திரத்தை அப்படியே ஒரு பொக்கிஷமாக நீங்கள் உங்கள் லாக்கரில் வச்சிங்கன்னு அந்த அம்மா சொல்லும்போது, நீங்கள் செஞ்ச உதவிகள், நீங்கள் செஞ்ச விஷயங்கள், இந்த நடிகர் சங்கத்துக்கு நீங்கள் நடத்தின அந்த நிர்வாகம், அரசியல்வாதியா நீங்கள் அவ்வளோ துணிவா நீங்கள் பேசின பேச்சு, உங்கள் செயல்பாடு, ஒரு நடிகனா நீங்கள் எவ்வளோ பேர் வாங்கியிருக்கீங்க. ஆனால் ஒரு மனிதராக பேர் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. சில நபர்கள் தான் ஒரு மனிதராக நீண்ட நாட்கள் அந்த பேர் நீடிக்கும். அந்த வகையில் நீங்கள் இருக்கீங்க. மன்னிச்சிருங்கண்ணா. உண்மையிலே நான் சத்தியமாக சொல்கிறேன், இன்னைக்கு நான் உங்கள் பக்கத்தில் இருந்திருக்கணும், முறையாக உங்கள் பக்கத்தில் இருந்திருக்கணும். உங்கள் ஆத்மா சாந்தி அடையணும்னு நீங்கள் நல்லா இருக்கணும். சத்தியமாக உங்கள் பேரில் நான் கண்டிப்பாக உங்கள் பேரில் நான் கண்டிப்பாக மேற்கொண்டு நல்லது பண்ணணும்னு இன்னும் தோணுதுன்னு. அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்ல முடியல. உங்களுக்கு நான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.